கர்த்தர் சமூகத்தில் உண்மையும் முத்தமுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் ஒரு மனதோடு கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கும்படியா. உலகத்தையே நான் மறந்து உண்மையே நான் நினைத்திடுவேன். அது ரொம்ப முக்கியம். ஆராதனை நேரத்தில் உலகத்தை முன்பதாக வைத்திருப்போமான உலக கவலைகள், கண்ணீர்கள், தேவைகள், விருப்பங்கள், அநேக சம்பவங்கள், அநேகருடைய வார்த்தைகள், இதைகளெல்லாம் நினைப்போமானால் உலகத்தை நமக்கு முன்பதாக வைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிற, என்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது உலகத்தை மறந்துடணும். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் தேவைகளை மறக்கணும். வேலை எந்த காரியமாக இருந்தாலும் அதை மறந்துடணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் உண்மையாக இருப்பாயானால் நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்ய போதுமானவராக இருக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மாத்திரம் நான் நினைத்து, ஆண்டவர் நடத்தின வழிகளை மாத்திரம் நினைத்து, கர்த்தர் சந்தித்த எல்லா தேவைகளையும் நினைத்து, என் தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறன்ற விசுவாசத்தின் நிறைவோடு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பூரணமாய் தருவேன். அதின் காலங்களிலே அதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். அவர் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று விசுவாசித்தா கவலையை மறந்துடுவீங்க. அவர் விசுவாசித்தீங்கன்னா உங்கள் தேவைகளை மறந்துடுவீங்க. அவர் விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய அநேகர் சொன்ன வார்த்தைகளை மறந்துடுவீங்க. அவர் என் பக்க பலமாய், அவர் என் துணையாக இருக்கிறார் என்று விசுவாசித்தா நான் எதை குறித்தும் கலங்குவதோ பயப்படுவதோ அஞ்சி நிற்பதோ அல்ல. கர்த்தர் என் பக்க பலம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமாய், துருகமாய், அரணாய், கோட்டையாய் இருக்கிறேன். கர்த்தரின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவனாய் தாவீது பேசுவது போல நீங்களும் நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற இந்த நேரத்தில் தானே ஆண்டவரை பார்த்து சொல்ல போ, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். உண்மையுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைக்கிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் நிச்சய பேரின்பம். உங்கள் சமூகத்தில் ஆனந்தம் உண்டு. ஒரு ஆலயத்துக்கு வர வைத்து என் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, இதற்குள்ளே உம்முடைய ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுதே மகிழ்ச்சியின் ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, களிப்பின் ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறீர். துக்கங்களை மாற்றுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா துயரங்களையும் எடுத்து போடுகிறவராக இருக்கிறீர். நீர் நல்லவரப்பா. சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்குறீங்க. உங்கள் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எங்களை நினைக்கிறீங்க. உங்கள் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. எங்களோடு பேசுகிறீங்க. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. நான் யார் என்றதை எனக்கு அறிய வைக்கிறீங்க. நீங்கள் என் கூட எங்கெல்லாம் இருக்கிறீங்க என்பதை என்னோட கூட உணர்த்துறீங்க. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, என் பக்க பலமே. ஆண்டவரே, எனக்கு பக்க பலமாய், ஆண்டவரே, எனக்கு எல்லா விதத்திலும் துணையாளராய் நீர் இருக்க நான் எதற்கும் கலங்கிறது இல்லைப்பா. நான் எதற்கும் அஞ்சுவது இல்லை. நான் எதை குறித்து யோசிக்கிறது இல்லை. நான் எதை குறித்தும் கலங்கி அமர்ந்து நான் கலங்கி நிற்கிற என்னுடைய காரியங்கள் இல்லவே இல்லை. காரணம் என் நம்பிக்கை உம்மீதப்பா. என் அஸ்திபாரம் உங்க மீதப்பா. என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்காக பராக்கிரமங்களை செய்வார். என் இருதயத்தை பூரிப்பாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. என் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து உங்கள் இருதய கண்களில் கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்கள் இருதயம் பரலோகத்துக்கு நேராக இருக்கட்டும். உங்கள் சிந்தை சிலுவையை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறது நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன் வார்த்தை என்னை எப்பொழுதும் தேற்றுகிறதினால் என் சூழ்நிலைகளை நான் மறக்கிறேனப்பா. ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிற விதங்களை எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீர் நல்லவர், 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 நல்லவர். ஓ ரபலரதலர ஷதரதல பரிகரதலரா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கினீரே, நிச்சயமாய் செய்து முடிப்பீ. நற்செயல்கள் தொடங்கினீரே, நிச்சயமாய் செய்து முடிப்பீ. உம்மையே நம்பியுள்ளே, எப்படியும் செய்து முடிப்பீ.
உறுதியாய் நம்பியுள்ளே, என் வழியாய் செய்து முடிப்பீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நம்பிக்கை வீண் போகாது. நான் உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்கல. நான் உலக பொருட்களின் மீது, உலக மனிதர்கள் மீது, என்னுடைய சுயத்தின் மீது, பணத்தின் மீது அல்ல என் நம்பிக்கை. நான் நம்பியிருப்பது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்து அவர் சமூகத்தில் நித்தம் காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன். உங்களை தான் நம்பி இருக்கிறப்பா. இருதய ஆண்டவரை பார்த்து சொல்லட்டும், என் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்பி இருக்கிறது அழிந்து போகிறது அல்ல. என் நம்பிக்கை மணலின் மீது அல்ல. என் நம்பிக்கை உலகத்தின் மீது அல்ல. என் நம்பிக்கை மனிதர்கள் மீது அல்ல. என் நம்பிக்கை இந்த உலகத்தில் காண்கிற பொருட்கள் மீதோ பணத்தின் மீதோ அல்ல. என் நம்பிக்கை எனக்கு சுவாசத்தை கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர் மீது. என் நம்பிக்கை என்னை அசையாமல் உறுதியாய் நிற்க வைக்கிற என் தேவன் மீது. இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடப்போகிறோம். நான் நம்புகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தோடு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பீ. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்புகிறே, என் வழியாய் செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்புகிறே, என் வழியாய் செய்து முடிப்பீ. ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீர்தானையா. அதின் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதின் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருக செய்வி. விசுவாசிக்கிறீங்களா? இந்நாளில் இருப்பதை விட என்னை ஆயிரமாய் பெருக செய்வி. வானத்து விண்மீன் போல உலகமெங்கும் ஒளி வீசுவே. அந்த வானத்து விண்மீன் போல உலகமெங்கும் ஒளி வீசுவே. உறுதியாய் நம்புகிறே, உலகமெங்கும் ஒளி வீசுவே. சொல்வோமா? உறுதியாய் நம்புகிறேன், நான் உலகமெங்கும் ஒளி வீசுவே. அதின் காலத்தில் ஒன்று ஆமென் நேர்த்தியாய் செம்மையாக. ஓஹோ, அதின் காலத்தில் ஒன்றையோ நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவ. கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீதானையா. ஏசையா, ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசையா நீதானையா. ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீதானையா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. விசுவாசத்தோடு நம்பி வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பீ. என்னில் நற்கிரியை ஆமென் எப்படியும் செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்புகிறேன், என் வழியாய் செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்புகிறேன், ஆமென் என் வழியாய்
ஆமென். ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர். ஆமென். அதின் காலத்தில் ஒவ்வொன்றை எனக்கு நேர்த்தியாய் செம்மை செய்பவரே. ஏசையா 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 என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றார் நிச்சயமாய் தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரையே துதித்து பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரையே துதித்து பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, நடத்திடுவாரே. நிச்சயமாகவே 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 முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 சொல்லுங்க. நிச்சயமாகவே நிச்சயமாக ஆமே, நிச்சயமாகவே நிச்சயமாக ஆமே, நிச்சயமாகவே நிச்சயமாகவே எனக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகா. நிச்சயமாகவே 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 முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகா. விசுவாசத்தோடு சொல்வீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகா. விசுவாசத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகா. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரையே துதித்து பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ ஆண்டவர் உங்களோடு பேசுறார். உங்க இருதயத்துக்கு நேராக வார்த்தையை அனுப்புறார். ஓ, அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவா. ஆறுதல் அவர் ஒருவரே. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே.
அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே இயேசு, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, உன்னை என்றும் நடத்திடுவாரே. நிச்சயமா, ஓ நிச்சயமாகவே, 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 எனக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகா. விசுவாசத்தோடு அறிக்கை செய்து, ஓ முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி, ஓ கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி அவர்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி அப்பா, நீ நல்லவர், 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 நல்லவர். என் நம்பிக்கை வீண் போகாது. நான் வைத்திருக்கிற நம்பிக்கை அசைக்கப்படுவதில்லை. ஓ கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஓ ரிபாரதாரா ஷத்தலேரே தேலபாரி ஹரதியன மணிஹரதலரா ரிஹரதுன மணிஹரதலரா. நீ நல்லவர், 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 நல்லவர். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை நம்பி வந்த ஒருவரையும் வெறுமையாய் அவர் அனுப்பினதில்லை. ஓ ஒரு குருடன், பர்திமேயு குருடன் சொல்றான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மீது இரக்கமாயிரு, எனக்கு இரங்கும் என்று சொல்லும் பொழுது, இதை செய்ய எனக்கு விசுவாசம், எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? ஆம் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னபோது அவன் பிறவி கண்கள், குருடாயிருந்த கண்கள் திறக்கப்பட்டது. அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற, அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிற, அவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நாள் வெறுமையாய் அனுப்பினதா வேதம் சொல்லலை. அவர் வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை, அப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை. அவரிடத்தில் வந்த அனைவரும், எல்லாரும் சுகம் பெற்று கடந்து சென்றார்கள். அவரிடத்தில் வந்த அனைவரும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கடந்து சென்றாங்க. இன்றும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகிறவராக இருக்கிறார். அவர் இந்த பாடல் வேளையில் உங்களோடு பேசுகிறார். நானோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பார், அதிசயமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஓ காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ஓ அவைகள் எந்த காலத்திலும் யாரும் உடுத்திராதபடி அதுக்கு உடுத்தி வைக்கிற கர்த்தர். அவைகளை பார்க்கிற நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்கிறார், அதை காட்டிலும் அதிகமாய் உங்களை உடுத்தி வைப்பேன், அதை காட்டிலும் அதிகமாய் உங்களை நடத்துவேன். அவைகள் எந்த காலத்திலும் யாரும் அதை போல உறுத்தினதில்லை என்று வேதத்தில் ஆண்டவர் உவமையாய் சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அதை காட்டிலும் அதிகமாய் தருவேன் என்றும் அந்த உவமையில் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போதுதான், அவைகள் மீது நம்பிக்கை வைக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசுவாசத்தோடு காணப்படுவோமா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்பி இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. என் விசுவாசம், என் நம்பிக்கை, நான் வைத்திருக்கிற நபர் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தையும் அண்ட சராசரங்களின் வெறும் வார்த்தையினால் உருவாக்கினவர். வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறேன்.
ஓ ரபலரதலர ஷதரதலர. ஹல்லேலூயா. என் நல்லவர், என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உம் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. அறிக்கை செய்வோமா? உம் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உம் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் இயேசுவே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மான என்னையே உம் கண்கள் கண்டதே. உம் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் கொஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உம் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க சமூகத்தில் நான் ஒரு குறை இல்லாமல் வாழ்கிறேன்ப்பா. இந்த உலகத்தில் அநேக குறைகள் என் கண்களுக்கு முன்பதாக தெரியலாம், ஆனால் அதை நிறைவாக்கும் நிறைவை நான் என்னோடு கூட வைத்திருக்கிறேன். அதை நிறைவாக்குகிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு முன்பதாக இருக்கிற பாதை ஆழ்குழியை போல எனக்கு தெரியலாம்,
ஆனால் மரண பள்ளத்தாக்கில் என்னை நடத்துகிற உடைய கோலும் உடைய தடியும் என் கண்களுக்கு தெரிகிறது ஐயா. நீர் என்னை நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு நான் அடுத்த அடி எடுத்து வைப்பேன். காரணம், என் அடியை உறுதிப்படுத்துகிறவர், என் கால்கள் சறுக்குகிறது என்ற போது கிருபையை அனுப்புகிறவர். என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னோடு கூட வருகிறீங்க, என்னை நடத்துவீங்க. நான் உம்மை விசுவாசிக்கிறனானபடியினால், நான் உம்மை நம்பி இருக்கிறனானபடியினால், நீர் என் தஞ்சமும் கோட்டையும் துருகமும் நண்பருமாய் என்னை எப்போதும் நடத்த வல்லவராக இருக்கிறேன். எங்கள் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க அப்பா. அவருடைய சமூகத்தில் எங்களை மறைத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட இடைப்பட்டதுக்காய் நன்றி, எங்களை தேற்றினதுக்காய் நன்றி. உடைய ஆளுகைக்குள்ள எங்களை யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க.